அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத், ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா வஜஅல்னாகும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு. ஸதகல்லாஹுல் அலியுல் அலீம். வகால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஸல் வாசிலு பில் முகாஃபி வலாக்கின் இதா கதஅத் ரஹிமுஹு வஸலஹா. ஸதகன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனது உரையை ஆரம்பிப்பதற்கு முன் இஸ்லாத்தின் சலாமினை கூறி ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா இந்த மனித படைப்பை படைத்து அவற்றை தனித்தனி கோத்திரங்களாக, குடும்பங்களாக நமக்கு வடிவமைத்து தந்துள்ளான். மற்ற எந்த ஒரு படைப்பிலும் இது போன்ற அமைப்பு என்பது கிடையாது. இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகையில், வஜஅல்னாகும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு, உங்களை நாம் கோத்திரங்களாக, கிளைகளாக ஆக்கியுள்ளோம். காரணம், நீங்கள் ஒருவருக்கொருவர் அறிமுகமாகிக் கொள்வதற்காகவே நாம் இப்படி உங்களை படைத்துள்ளோம் என்பதாக அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகிறான். இந்த குடும்ப அமைப்பு இருக்கிறதே, தாய் தந்தை, சகோதரன் சகோதரி, மகன் பேரன் என்ற இந்த குடும்ப அமைப்பு இருக்கிறதே, இது அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கிய மாபெரும் நிஅமத்துகளில் ஒன்று. ஏனென்றால் விலங்குகளை எடுத்துக்கொண்டமேயானால் பிறந்த சில காலங்கள் கழித்து தனது குட்டியை விட்டு பிரிந்துவிடும். குட்டி பிரிவதற்கு மறுத்தால் கூட அடித்தாவது தன்னை விட்டு பிரித்துவிடும். ஆனால் மனிதனை அல்லாஹ் அப்படி படைக்கவில்லை. ஒருவன் மற்றொருவனை சார்ந்தே வாழ வேண்டும் என்பதாலேயே இந்த குடும்ப அமைப்பை அல்லாஹு தாலா ஏற்படுத்தியுள்ளான். ஆனால் இன்றைய சமுதாயத்திலோ உறவினர்களுடன் வாழ்வதை ஏதோ நெருப்பின் மீது நடப்பதை போல நினைத்துக் கொள்கிறார்கள். ஒரு வீட்டிலேயே பல விரிசல்கள் விழுந்து கிடக்கிறது. ஒருவருக்கொருவர் முகம் பார்த்து பேச மாட்டேங்கிறார்கள், அல்ல பேசுவதனையே மறுக்கிறார்கள். இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகையில், லைஸல் வாசிலு பில் முகாஃபி, அவன் பேசினால் தான் நான் பேசுவேன், அவன் கொடுத்தால் தான் நான் கொடுப்பேன் என்று இருப்பது உண்மையான சேர்ந்து வாழ்தல் கிடையாது. வலாக்கின் என்றாலும் இதா கதஅத் ரஹீமுஹு வஸலஹா, உறவுகள் உன்னை துண்டித்தாலும் அவர்களுடன் இணைந்து வாழ்வதே உண்மையான உறவு முறை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். மற்றொரு ஹதீஸில் வருகிறது, லா யுக்மின் அஹதுக்கும், உங்களில் எந்த ஒருவரும் ஈமான் கொள்ள முடியாது, ஹத்தா யுஹிப்பு லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி, தனக்கு பிரியப்படும் ஒன்றை தனது சகோதரனுக்காகவும் பிரியப்படும் வரை உங்களில் எந்த ஒருவரும் முக்மீனாக ஆக முடியாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இன்று இந்த உறவு துண்டிக்கப்படும் முதலிடமே இந்த சகோதர சகோதரிகளுக்கு இடையேதான். காரணம், அவர்களுக்கு ஒருவர் மாறி மாறி பொறாமையுடன் கூடிய போட்டிகள் போடுகிறார்கள். அதில் யாரேனும் ஒருவர் தவறு செய்து விட்டால் போதும், அந்த இடத்தில் ஒரு பெரிய போரே நடந்து விடுகிறது. நஊது பில்லாஹ், அல்லாஹ் நம்மை அதை விட்டு பாதுகாப்பானாக. ஒரு முறை அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் காஃபிராக இருக்கிறார், நான் அவருடன் சேர்ந்து வாழ வேண்டுமா என்பதாக கேட்க, அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உன்னுடைய தாய் காஃபிராக இருந்தாலும் சரி, அவருடன் சேர்ந்துதான் வாழ வேண்டும், அவருக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீர வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சற்று சிந்திக்க வேண்டும் நம் சகோதரர்களே, இந்த உலகில் குஃப்ரை விட வேற ஏதும் பெரிய பாவம் இருக்கிறதா? அப்படி குஃப்ரு செய்த அந்த குடும்பத்தாரையே சேர்ந்துதான் வாழ வேண்டும், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், இப்பொழுது நம் குடும்பத்தில் நடக்கப்படுகின்ற பிரச்சனைகளை எடுத்து பார்த்தோமே ஆனால் ஒரு அர்த்தமே இல்லாத விஷயத்தை போல ஆகிவிடும். அடுத்தபடியாக, ஒருவன் இந்த உறவினை சேர்ந்து நல்ல முறையில் வாழ்வதை அவனை சுவனத்தின் பக்கம் இழுத்து சென்றுவிடும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அதன் அடிப்படையிலே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு ரிவாயத் செய்யப்படுகிறது. ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், இன்னி அஸபத்து தன்பன் அலீமன், நான் மிகப்பெரிய ஒரு பெரிய பாவம் செஞ்சு விட்டேன், ஃபஹல்லி மின் தௌபத்தின், எனக்கு அதுல ஏதாச்சும் ஒரு தௌபா இருக்குமா என்பதாக கேட்க, அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். ஹல்லக மின் உம்மின், உனக்கு அம்மா இருக்கிறாங்களாப்பா என்பதாக கேட்க, அதற்கு அந்த நபர் லா, இல்லை யா ரசூலல்லாஹ் என்பதாக சொல்கிறார்கள். பிறகு ஹல்லக மின் ஹாலாத்தின், உனக்கு ஏதேனும் ஹாலா இருக்கிறாங்களாப்பா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க, நஅம், இருக்காங்க யா ரசூலல்லாஹ் என்பதாக அந்த மனிதர் சொல்கிறார்கள். ஃபபர்ரஹா, அவர்களிடத்தில் நீ நல்ல முறையில் நடந்து கொள், அதுவே உன்னை சுவனத்தின் பக்கம் இழுத்து செல்லும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸை உண்மைப்படுத்தும் விதமாக இன்னொரு ஹதீஸும் வந்து உள்ளது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தொட்டு ரிவாயத் செய்யப்படுகிறது. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்கிறார்கள். அங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாகவே ஒரு மனிதர் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறார்.
யார் என்று பார்த்த பொழுது அது ஹதரத் ஹாரிசத்து பின் நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆவார்கள். இதை பற்றி அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட பொழுது, நான் என் தாயிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொண்டேன், அதற்காகவே அல்லாஹ் என்னை இவ்வளவு பெரிய அந்தஸ்தில் வைத்துள்ளான் என்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். இவையெல்லாம் இந்த குடும்ப உறவினை சேர்ந்து நல்ல முறையில் நடந்து கொள்வதால் ஏற்படும் விஷயங்களை பற்றி ஹதீஸில் வருபவை. இந்த குடும்ப உறவை பேணி வாழ்வதை பற்றி அல்லாஹ் சொல்வதாக ஹதீஸே குதுசியில் வருகிறது. கால தபாரக வ தஆலா அன அல்லாஹ் அன ரஹ்மான், நாதான் அல்லாஹ் நாதான் ரஹ்மான், ஹலகுத்து ரஹீம, இந்த குடும்ப உறவை நான் தான் படைத்தேன், ஷகத்து லஹா மின் இஸ்மி, அது என்னுடைய திருநாமத்திலிருந்து நான் அதை பிளந்து எடுத்தேன், வமன் வசலஹா வசலத்துஹு, யார் இதனை சேர்ந்து வாழ்வாரோ நானும் அவருடன் சேர்ந்து கொள்வேன், வமன் கத்தஹா பத்தத்துஹு, யார் அதனை துண்டித்துக் கொள்வாரோ அவரை நானும் துண்டித்துக் கொள்வேன் என்பதாக அல்லாஹு தாலா சொல்வதாக ஹதீஸே குதுசியில் வருகிறது. நன்றாக சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் ஒரு விஷயத்தை பற்றி இவ்வளவு அழுத்தமாக சொல்கிறான் என்றால் அது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் சற்று யோசிக்க வேண்டும். அடுத்தபடியாக இந்த உறவை சேர்ந்து வாழ்வதால் ஏற்படும் நன்மையை பற்றி குறிப்பிடும் பொழுது, மன் அஹப்ப அய்யுபுஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி, யாருக்கு தன்னுடைய ரிஸ்க் விசாலமாக வேண்டும் என எண்ணுகிறாரோ ஆசைப்படுகிறாரோ, இன்னும் வமன் யுன்ஷா லஹு ஃபீ அஸரிஹி, இன்னும் தன்னுடைய ஆயுள் காலம் நீடிக்க வேண்டும் என ஆசைப்படுகிறாரோ, ஃபல்யஸில் ரஹீமுஹு, அவர் இந்த குடும்ப பந்தங்களோடு சேர்ந்து வாழ்ந்து கொள்ளட்டும், அதுவே அவருக்கு போதுமானது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இதை உண்மைப்படுத்தும் விதமாக அறிவியல்களும் சொல்கிறார்கள். யார் இந்த குடும்ப உறவோடு சேர்ந்து வாழ்கிறாரோ அவனுக்கு பிரஷர், மன அழுத்தம் என்பது இருக்காது என்பதாக அறிவியல் அறிஞர்கள் சொல்கிறார்கள். இறுதியாக ஜுபைர் பின் முத்ஐம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படுகிறது, லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉன், யார் இந்த உறவை துண்டித்து வாழ்வானோ அவன் சுவனம் நுழைய மாட்டான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜரத் ஜுபைர் பின் முத்ஐம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். எனவே இனி நாம் வாழக்கூடிய காலங்களில் உறவுகளோடு இணைந்து வாழ்ந்து அவர்களுடனே நாளை சுவனம் செல்வதற்கு வல்லவன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.